ஏழு மாநில தேர்தல் எதிரொலி என்னாக போகிறது மகாராஷ்டிர அரசியல் களம். நிதின் கட்கரி கொடுத்த எச்சரிக்கை. என்ன செய்வார் மோடி? அனைவருக்கும் வணக்கம். நான்கள் ஐயனார். இந்த வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 7 மாநில தேர்தல்களினுடைய எதிரொலியாக மிகப்பெரிய அளவுல மக்கள் மனதுல ஒரு மகிழ்ச்சி பொங்கிருக்கு அப்படின்றதனே பார்க்க முடியுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக மக்கள் அனைவரும் 7 மாநில தேர்தல், இந்த இடைத்தேர்தல் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தலா இருக்கு. அது தமிழ்நாடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அப்படியே பஞ்சாப், அப்படின்ட்டு ஹிமாச்சல், இப்படி எல்லா இடத்தையும் ஒட்டுமொத்த உத்தரகாண்ட், ஒரு இந்தியா முழுவதும் அங்கங்க குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தை உள்ளடக்கிய தேர்தலா இருக்கும் பொழுது இப்ப எல்லா இடத்துலயுமே மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்மால் கேட்க முடிகிறது. அப்ப இந்த செய்திகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பிஜேபி என்னதான் 3வது முறை பெரும்பான்மை அப்படின்ற பேர்ல கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அவர்களால் மக்கள் மனதை வெல்ல முடியவில்லை, இல்ல மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் நம்மால் நிரூபித்துக் கொண்டே இருக்க முடிகிறது. இதுதான் இந்த 7 மாநில இடைத்தேர்தல் காட்டுது. நீங்க பதவியேற்று எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 மாத காலம் தான் ஆகுது. இந்த 1.5 மாத காலத்திற்குள் ஒரு தேர்தல் நடக்குது. அதுவும் நீங்க வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாம் தேர்தல் நடக்குது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்கு வங்க தொகுதிகள் எல்லாம் அவங்க வெற்றி பெற்றதுதான். கடந்த முறை பிஜேபி வச்சிருந்ததான் 3 தொகுதி. அது எல்லாத்தையும் யார் கைப்பற்றா? இங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், யாரோட கூட்டணி? இந்தியா கூட்டணி கைப்பற்றுறாங்க. உங்களால பஞ்சாப்ல உள்ள நுழைய முடியல. இப்படி பார்த்தா எல்லா இடத்தையும் உங்களுக்கு அடி. எந்த நிலைமையில நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலைமை என்னவாகி கொண்டிருக்கிறது? இப்ப இதே எதிரொலி, இந்த தேர்தல் எதிரொலி எதுல பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 3 மாநில சட்டசபை தேர்தல்ல பிரதிபலிக்கும். இப்ப அதுக்குதான் நிதின் கட்கரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? காங்கிரஸ் மாதிரி நம்மளும் இருந்தானா நம்மளையும் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா அவங்க போயிட்டு நம்ம வந்ததுல என்ன பயன்? கட்சி அப்படி இருந்ததுன்னு காரணமா தான் அவங்க அமுச்சு விட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இருந்தா என்னவாக இருந்து கொண்டிருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. கரெக்டான கேள்வி. இதை யார் கேட்டா? இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சி கேட்டாரு. இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேட்டாரு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ப உங்க கட்சிக்குள்ளே அந்த குரல் எழும்பிருக்கு. மோடி அவர்கள் என்ன பதில் சொல்வாரு? மோடி அவர்களால பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா 10 ஆண்டுகளா நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க, புதுசா பொறுப்பேற்கல. 10 ஆண்டு காலமா என்ன செய்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த மக்களுக்காக. இப்ப அந்த மோதல் என்பது இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்குள்ளே வந்துள்ளது. ஏற்கனவே நிதின் கட்கரிக்கும் இங்க இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆகாது. இப்ப அந்த நிலையில இப்ப நிதின் கட்கரி அதை பொதுவெளியில் எங்க பேசுறாரு? கூட்டத்துல பேசுறாரு, கோவாவில். அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர், மாவட்ட செயலாளர்கள், அந்த நிர்வாக உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் இருக்காங்க பிஜேபி சார்ந்தவர்கள், அந்த கூட்டத்திலே பேசுறாரு. அப்ப மோடிக்கு எதிரான ஒரு போர்க்கொடி என்பது இங்க இருக்கக்கூடிய பிஜேபியில இருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த 10 ஆண்டு காலமா கிளம்பல. ஏன் கிளம்பல? ஏன்னா 10 ஆண்டு காலமாக அவங்க பெரும்பான்மையில இருந்தாங்க. 273 அப்படின்றத தனிப்பெரும்பான்மையோட 2014 என்ன 303 அப்படின்றத 2019 பெரும்பான்மையோட பெற்றிருந்த அவங்க இன்னைக்கு பெரும்பான்மை இல்லை, 240 தான். இப்ப கூட்டணி ஆட்சி தான். நீங்களே யாரையும் நம்பிதான் இருக்கீங்க. அப்ப உனக்கு எதிராக நான் பேசினா நீ என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணீங்க? பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருந்தீங்க. நான் வந்து இடியை வச்சு மிரட்டுவேன், சிபிஐ வச்சு மிரட்டுவேன், நீ கேட்டேன் அவனை உள்ள தூக்கி போடுவேன், இப்ப எப்படி கெஜ்ரிவால் இருக்காரு உள்ள, எப்படி நான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை உள்ள எடுத்து வச்சேன், இங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, இன்னொரு இடத்த அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கவிதா, எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தீங்க. இப்ப உங்களால முடியுமா? முடியாது. அதன் காரணமா தான் உங்களுக்கு எதிராக உங்க கட்சிக்குள்ளேயே குரல் வருது. சரிங்களா? இப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 3 மாநில தேர்தல்ல கன்ஃபார்ம் பிரதிபலிக்கும். இந்தியா முழுக்க அந்த நியூஸ் வருது இல்ல, எங்கேயோ ஒரு இடத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறத நம்ம இன்னைக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப அதே போன்று அங்க எங்க மகாராஷ்டிராவிலயோ இல்ல ஜார்க்கண்ட்லயோ ஹரியானாவிலயோ இந்த மக்கள் பேச மாட்டாங்களா? இது பாருங்க, மோடிக்கு எதிரான நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மோடிக்கு எதிராக தான் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடிக்கு ஆதரவா மக்கள் இல்ல. மோடி பதவி ஏற்று 1.5 மாதம் காலம் தான் ஆகுது. அதுக்குள்ளே மக்கள் மோடிக்கு எதிராக இருக்காங்கன்னா இன்னும் குறை நாள் இருக்குது, இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்துல மோடியினுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப மாநிலத்துலனாச்சும் எங்ககிட்ட ஆட்சி கொடுங்க அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்.
இப்ப இதுக்கு மோடி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதை நோக்கி வாக்கு கேட்பாங்க, எதை சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த 1.5 மாசத்துல அவங்க என்ன பண்ணாங்க போயிட்டு சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு? 1.5 மாசத்தை விடுங்க, இந்த 10 வருஷமா என்ன சொன்னாங்க? 10 வருஷமா அவர்கள் செய்த ஒரு நலத்திட்டத்தை கூட இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலே அவங்களால சொல்ல முடியல. அப்படின்னும் பொழுது அவங்க போயிட்டு இந்த 3 மாநில தேர்தல் என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா அவங்க ஜாதி சொல்லிதான் வாக்கி கேட்பாங்க, இந்த கம்யூனிட்டி ஓட்டு இவங்களுக்குன்ட்டு. அதுக்கு நிதின் கட்கரி ஆப்பு வைக்கிறார். என்னன்னு சொல்றாரு? மகாராஷ்டிரா என்னுடைய சொந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதுல ஜாதிய ஓட்டுக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது, ஜாதியை வச்சுதான் ஓட்டுகளை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற பொழுது இதற்கு மேல ஜாதியை வச்சு ஓட்டு கேட்கவே கூடாது. எதை வச்சு கேட்கணும்? இதற்கு மேல நம்ம செஞ்ச நலத்திட்டங்களை வைத்துதான் கேட்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. நீங்க என்ன நலத்திட்டம் செய்றீங்க? என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? இருக்கக்கூடிய கட்சிகளை பிளவுபடுத்தி தான் மகாராஷ்டிராவில நீங்க ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. சரிங்களா? காங்கிரஸ் தானே ஜெயிச்சுது, காங்கிரஸ் தானே இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க 2019? நீங்களா போயிட்டு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்து நாங்க தான் முதலமைச்சர் ஆவணீங்க. அதன் பின்பு தூக்கிட்டு இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே வந்தாரு, மறுபடியும் உத்தவ் கிட்ட இருந்து ஷிண்டேவை பிரிச்சுட்டு போனீங்க. சரத்பவார் கிட்ட இருந்து அஜித் பவாரை பிரிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் நீங்களே ஷிண்டே உங்களை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்ற ஆசை வார்த்தை கூட்டி ஆகிட்டீங்க. இப்ப ஆனா அங்க நிலைமைய கவலைக்கிடும். எதனால? கேட்ட தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு எம்எல்ஏக்களை எல்லாம் நீங்க கூட்டு போய் ஹோட்டல்ல பதுக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. யார் அணியில ஹோட்டல்ல பதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிண்டேவினுடைய அணியிலையும் அஜித் பவாரினுடைய அணியிலையும். ஏன்டா ஹோட்டல்ல பதுக்குறாங்க அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அணியிலையோ இல்ல சரத்பவார் அணியிலோ யாருமே ஹோட்டல்ல பதுங்கல. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கு ஆதரவாக, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பெரும்பான்மை மக்கள் வாக்களித்துள்ளார்கள். அப்ப நமக்கான இடம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம கன்ஃபார்ம் இந்த 2024 சட்டசபை தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அப்படி இல்ல. இந்த பக்கம் ஒரு பயம் உருவாயிடுச்சு. ஒருவேளை நம்ம உத்தவ் கூட இருந்திருக்கலாமோ, ஒருவேளை நம்ம சரத்பவார் கூட இருந்திருக்கலாமோ. இப்ப அவங்க தானே பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களே அதிகப்படியான இடங்களை ஜெயிச்சிட்டாங்களே, எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு இந்த பக்கம் தாவுவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா சரத்பவார் அதை தான் சொல்றாரு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய சரத்பவாரினுடைய பேரனும் அதான் சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதான் சொல்றாரு. என்கிட்ட பல்வேறு நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 17 இருந்து 18 எம்எல்ஏ பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றீங்க? நீங்க தூக்கி போய் ஒரு ஹோட்டல்ல பதுக்கி வைக்கிறீங்க. இந்த பக்கம் யாருன்னா தாவிடுவாங்களோ அப்படின்ற அச்சம் காரணமா. உங்களுடைய நிலைமை எவ்வளவு படுமோசமா இருக்கு அப்படின்ட்டு பாத்துக்கங்க. எந்த அளவுக்கு நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்கள். போக போக என்ன ஆகுது? நாங்க தான் அப்படின்ட்டு எந்தெந்த இடத்துல ஆடனீங்களோ, இல்லப்பா நீங்க கிடையாதுப்பா அப்படின்ட்டு மக்கள் உங்களை உட்கார வைக்கிறாங்க. இப்ப இந்த தேர்தல்ல மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய பிஜேபி நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்றத. அதன் காரணமா தான் உங்களுக்கு எதிரான வாக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதே மகாராஷ்டிராவில திரும்ப நீங்க நிக்கிறீங்கன்னா எல்லா இடத்தையும் உங்களால நிக்க முடியுமா? ஷிண்டேவுக்கு 100 இடத்த பிஜேபி ஒதுக்கிடுமா? அஜித் பவாருக்கு 90 இடத்த பிஜேபி ஒதுக்கிடுமா கேட்டா ஒதுக்க முடியாது. ஏன்னா பிஜேபி 103 இடத்த இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இவங்களுக்கு 100-90 ஒதுக்குனா 100க்கும் குறைவான இடங்கள்ல தான் பிஜேபி நிற்க முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்களுக்கான இடங்கள் என்பது குறைக்கப்படும். அப்ப எம்எல்ஏ எல்லாம் அதிருப்தி ஆவாங்க. என்னப்பா என் தொகுதிக்கு என்னால நிக்க முடியல, நான் அவங்க கூட போனாச்சும் நின்று இருப்பேன்ல, எனக்கு ஒதுக்கி இருப்பாங்கல்ல. அங்க ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, எல்லாரும் சேர்ந்துதான் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அவர்கள் ஒத்துமையா இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட அப்படி இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்கு? அதிகாரம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதை தவிர நீ எதுவும் கேட்க கூடாது. அப்படி கேட்கறியா போ, உள்ள போ, ஜெயிலு உள்ள போ, போயிட்டு 1 வருஷம் கடை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறீங்க. அதுக்குள்ள இவங்க கட்சியில யாரெல்லாம் எம்எல்ஏ எல்லாம் தூக்கு, எம்பி எல்லாம் தூக்கு, நம்ம கட்சிக்கு வாங்க, முடிஞ்சு போச்சு உங்க வேலை. இப்ப இந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னடா இவன் கதை விடுறானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தா 100 வேட்பாளர்கள் பிஜேபியில யாரா இருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்தும் ஆம் ஆத்மியில இருந்தும் பல்வேறு கட்சிகள்ல இருந்து வந்த வேட்பாளர்கள் தான் 100 பேர் பிஜேபி களம் இருக்குச்சு. சரிங்களா? இப்ப இந்த அளவுக்கு தான் பிஜேபியுடைய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க தங்களுடைய திட்டங்களையோ தங்களுடைய செயல்பாடுகளையோ முன் வச்சு ஓட்டு கேட்கல, அவங்க வாக்கு நடத்தல. என்ன பண்ணாங்க? ஆழ்கடத்தல் மாதிரி வா 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 உள்ளேறு 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 அப்படின்ட்டு இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துள்ளது, உட்கார வச்சிருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது பாதிக்கு மேல நீங்க அப்படின்ட்டு மக்கள் அதனை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்றாங்க. இப்ப மணிப்பூர்ல மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்பு. மணிப்பூரினுடைய பிரச்சனை என்பது நாடு முழுக்க மீண்டும் பேசு பொருளாயிருக்கிறது. ஏன் பேசு பொருளாயிருக்கு? மோடியால தான். மோடி அவர்கள் நீங்க ரஷ்யா போறீங்க, ஆஸ்திரியா போறீங்க, ஏன் மணிப்பூருக்கு வரலன்னு இப்ப எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்ப மணிப்பூருக்கு ஏண்டா வரலன்ட்டு நாங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தா
இவர் எங்க போறாரு? அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறாராம். அந்த நியூஸ் இப்போ வந்திருக்கு. அம்பானி வீட்டு கல்யாண வீடியோ ஓடிட்டு இருக்கு. கீழே போயிட்டு நீங்க கமெண்ட்ஸ் எந்த ஒரு ஃபேஸ்புக்ல இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டால இருக்கட்டும் கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுல 90 கமெண்ட்ஸ் அவங்களை திட்டி தான் இருக்கு. ஏன் இந்த மக்கள் அந்த அளவுக்கு கொதித்து போய் உள்ளார்கள்? எப்படி ஒருத்தவங்க கிட்ட மட்டும் இவ்வளவு காசு இருக்கு, இவங்க மட்டும் எப்படி அந்த மாதிரி இருக்காங்க, நம்மளால ஏன் அந்த மாதிரி ஆக முடியல? இல்ல நம்ம ஏன் இன்னும் நம்மளால அந்த மாதிரி ஆக முடியாட்டாலும் சரி ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து ஓரளவுனாச்சும் நம்ம டெவலப்மெண்ட் ஆகி வந்திருக்குமா சமூக ரீதியா பொருளாதார ரீதியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுல இருந்து இன்னும் நலிவடைந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட நிலையில தான் மோடி அவர்கள் அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போறாரு. அப்ப நாங்க எங்களுடைய நிலைமை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய மோடி அவர்கள் யாரோ ஒருத்தவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் இப்ப தோணுது. ஜியோனுடைய கட்டணம் 20% ஏறுதுங்க. எல்லா மக்களாலையும், அதாவது சாமானிய மக்களால் அதை கட்ட முடியல. நடுத்தர மக்கள் அவதிப்படுகிறார்கள். சாமானிய மக்கள் அதனை கட்டுவதற்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? யாரால? உங்களுடைய ஆட்சியால, உங்களுடைய ஆட்சி திறத்தால, நீங்க இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருப்பதால. அதான் நம்ம பாக்குறோம். ஏன் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதா எங்க கேள்வி. ஏன் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதா எங்க கேள்வி. இதுக்கு மோடி அவர்கள் என்ன பதில் சொல்றாரு? அப்ப எல்லா மக்களுக்குமே தெரியுது, இல்ல நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம், மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி எதுவும் வேண்டாம், அவர் வந்தா அவர் அவருடைய நண்பர்களுக்கு குஜராத்திகளுக்கு மட்டும்தான் செய்வாரு அப்படின்ட்டு. இப்ப இதனை தொடர்ந்துதான் இந்த 3 மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழப்போகுது. அது ஜார்க்கண்ட்ல அவங்களால கன்ஃபார்ம் செய்ய முடியாது, மகாராஷ்டிரா சொல்லவே தேவை, ஹரியானாவில்தான் ஏதோ கொஞ்ச நாச்சும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த 7 மாநில இடைத்தேர்தல்களுக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு எதிரொலியை கொடுத்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது பாரத் ஜாடா யாத்திரையா பாரத் நியாய யாத்திரையா நான் சொல்றேன், அதெல்லாம் தாண்டி இப்ப மணிப்பூர் சென்றது, அப்புறம் ஹத்ராஸ் சென்றது, அதுக்கப்புறம் குஜராத் சென்றது, இப்படி அசாம் சென்றது, இருந்த ராணுவ வீரனுடைய குடும்பத்திற்கு போயிட்டு ஆறுதல் சொன்னது அப்படின்ட்டு அவர் மக்கள் மனதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் அவ்வாறு இல்லை அப்படின்றத இந்த தேர்தல்கள் உணர்த்தி விட்டது. அதே நேரத்துல உங்கள் கட்சிக்குள் இருந்து கலக குரல்கள் என்பதும் கிளம்பி விட்டது. அதற்கு மோடி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்றதாம் இப்ப அனைவருடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்வியை நாம் திரும்ப திரும்ப முன்வைப்போம். மோடி அவர்கள்கிட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல மோடியே இல்லாத ஒரு பாஜக உருவாக போகிறதா அப்படின்றதையும் பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.